ஹாய் கைஸ், திஸ் இஸ் கமல். வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்து என் வீட்டில் இருக்கிறேன். இப்போ நான் சும்மா ஒரு ரேண்டம் vlog போகலான்னு இருப்போம். சும்மா எஸ்ஆர்எம் காலேஜ் போயிட்டு ஒரு ஃபுட் vlog போடுறேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக கிளம்புறோம். காலேஜ் இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் நேரில் இருக்குது. போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு சாவாவில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வருவோம். காலேஜாக இருந்தால் எப்போதும் 8:15 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம எப்போதும் லேட்டாக தான் போவோம். இன்றைக்கி வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்குது. இப்போ கொஞ்சம் நாளாக பிளேஸ்மெண்ட்ஸு நடக்குது. ஆனால் பிளேஸ் ஆகலை, இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து வீட்டில் சும்மா தான் வெட்டியாக தான் இருந்தோம். அதனால தான் சரி காலேஜ் போயிட்டு விளாக் எடுத்துட்டு சாப்பிட்டு வரலான்னு கிளம்புறோம். இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் எங்கே இருக்கான் பிஜியில், அவனை பிக்கப் பண்ணிட்டு நம்ம அப்படியே காலேஜ் போவோம். இப்போ நான் போயிட்டு வந்து காலேஜ் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்க சர்வீஸ் ரோடு. இப்போ எப்போதுமே டிராஃபிக் ஆகிற ஒரு இடம். ரொம்ப ரோடும் சின்ன ரோடு தான். இதில் வண்டி வேறு நிப்பாட்டி வச்சுருவாங்க சைடில். அதனால் வந்து எப்போதுமே டிராஃபிக்காக தான் இருக்குது. ஆஃப்டர்நூன்னால ஒன்றும் தெரியல. பேசிட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன். நம்ம அந்த சைடு போனோம். ஆஃப்டர்நூன்னால எதுவும் தெரில. இதுவே காலேஜ் டைமாக இருந்தால் காலையிலையும் ஈவினிங்காக இருந்தால் 2 பக்கமும் நின்றுட்டே இருப்பாங்க. சரி, ஃப்ரெண்டை போய் கூட்டிகிட்டு அப்படியே காலேஜ் போகலாம். மச்சான் எங்கடா இருக்க? ரூம்ல கீழே இறங்கி வா, போகலாம். கீழே இறங்கி வருவா? ஆ, வெளில நிற்கிறேன், வா. ம், இவன் தான் ஹாஜி. ஹாஜி தம்பி ஜலீல், அப்துல் ஜலீல். எங்கேப்பா போயிட்டு வர? நோட்டு கைமா இருக்க. கேட்டா சொல்லுங்கடா, மதிக்கிறியா? உன்னோட வயசு அதிகமே. சரி, அண்ணன் கேட்குறானே, மரியாதை இருக்கா கொஞ்சம் மாற்றம்? ஆ, எங்கே போயிட்டு வர? இப்போ தான் காலேஜ் போய்ட்டு வரேன். என்ன ப்ராக்டிக்கலா? இல்லை, ரெக்கார்டு. சைன் வாங்க போனியா? வாங்கிட்டியா? சரி, வச்சுட்டு வா, சாப்பிட போவோம். என்னப்பா, போகலாமா? ஒன்னதான்டா. தலைவலிக்குதா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணா? இப்போ தான்டா வந்தேனே வீட்டுக்கு. சரி, வந்த ரீல்ஸ் தானே பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ஆன்லைன்லேயே இருந்தியா? தாயிலையும் கண்டென்ட் பார்க்கணுன்றதுக்காக புரிய மாதிரி நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாது. சரி, போ போ, வடா புண்டை. என்னாச்சுடா? சரி, ஜலி பாய். நசனசன்டாரா? சவுந்தரா பாய்.
டேய் அதுதான் சரியில்லை பேசினா பேச போகிறேன் வெறும் பேசிட்டேன் சரி என்ன செய்ய போகிறோம் கருப்பா வெளியில் எப்போ ஊற்றுனாங்க? நீங்கள் தானே வந்தோம் காலைல. ஏய் நைட் எப்போ வந்தா அங்கே விழுப்புரம்லாம் இதாக இருந்துச்சு. அது புரியல. விழுப்புரம் என்னாச்சு? அவன் விழுப்புரம் கிடையாது மதுரை அவன் அதில் தெரியுது வரும்போது விழுப்புரம் ஓ மாற்றி விட்டாங்களா? ஆ ஆ ஏய் ஆ ஆ வேலூர் எங்கே அவனுக்கு தெரியாது சரிண்டா. வேலூர் அவன் ஏய் வேலூர் இந்த இது பக்கம் தான் ஆந்திரா பாடுறா. மதுரை பாடுறா ஆந்திரா 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 எங்கே இருக்கு நாத்தா ஈஸ்டா சவுத்தா இப்போ பண்ணாங்க. சாய் கேரளாவில் இருக்கு எது கேரளாவில் இருக்கும்? திருச்சிராப்பள்ளி கேரளாவில் இருக்கும் ஆ ஆ சரி இப்போ எங்கே ஜாவா போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம். பசிக்குது. மணியும் 2:30. எத்தனை மணி? 2. மணி 3:30 சரி சரி பைக்கை பார்க் பண்ணி போகிறேன். இதாங்க ஜாவா கேன்டீனு. ஃபுட் கோர்ட் மாதிரியே இருக்கும். எல்லா கடையும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இதாங்க ஜாவா கேண்டீனோட என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னா ஸ்கூல் ஆஃப் லா, இது ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, அது ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். சரி ஃபஸ்ட்டு நம்ம ஜாவா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதாக எடுக்கலாம். தம்பி மச்சான், நீ இங்கே போய் வாங்கு. நீ வந்து எங்கே வாங்குற? ஆளுக்கு ஒரு கடையில் வாங்குங்கடா. சரி நீங்கள் 2 பேர் எங்கே போவாங்க, நம்ம 2 பேரும் அங்கிட்டு போவோம். ஏய் நீ வந்து எங்கடாச்சும் போயிட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாங்க. சரி சபரி சொல்லுங்கள் சபரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்? ஜாவா கேண்டீன் வந்து குயின்ஸ் எங்கே போகலாம்? குயின்ஸ் கோட்டா? குயின்ஸ் கோட் போகலாம். ஓகே குயின்ஸ் கோட்னா தான் எப்பவுமே நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். அங்கே போய் வாங்கலாம், நல்லாயிருக்கும். சரி குயின்ஸ் கோட்டில் நீ வாங்கு, நான் இந்த கிளாசிக் பிரியாணியில் நான் வாங்குறேன். ஓகே நீ அங்கே போய் வாங்கு, நான் இங்கே வாங்குறேன். உடனே
சீக்கிரம் வாப்பா, எவ்வளோ நேரம்பா வெயிட் பண்ணுறது? பார்க்கும்போதே ஒரு ஏய் நல்லா தான்டா இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும். இது எங்கடா வாங்குனீங்க? நீ எங்க? ஹைதராபாத் கடையிலடா. இங்கே எங்கடா வாங்கின? இங்கே தான். சுகானாவா? சேர் எடுத்து கொடுத்து ஒன்று எடு. சரி ஓகே ஓகே. வெளியே உட்கார. சரி சாப்பிட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. 5 பிரியாணி 4 பிரியாணி நான் சொல்கிறேன். எது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சபரி சாப்பிட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லு. என்னடா இது? கத்திரிக்காய் வச்சான். இது கத்திரிக்காவா? நான் ஏதோ சிக்கன் தொப்புன்னு நினச்சேன். 4 பிரியாணியில் இந்த குயின்ஸ் கோட்டை தான். குயின்ஸ் கோட்டா? இது கொஞ்சம் சாப்பிட்டு போகும். காரமே இல்லைடா. எவ்வளோ இந்த பிரியாணி எவ்வளோ? 120. இதே நம்ம வந்து என்னது 120 வந்து 100 120. 120 100 100 தான் வச்சான். 120 இப்போ. எல்லாமே முதல்ல 100 தான் இருந்துச்சு. 110 ஆக்கினானுங்க. அப்படியா? ம் எனக்கு தெரியாது. சரி, இந்த 4 பிரியாணியில் எந்த பிரியாணி நல்லா இருக்கு சொல்லுங்க. 4 பிரியாணியில் வந்து குயின்ஸ் கோட்டை பிரியாணி தான் நல்லா இருக்கு. யாராவது எஸ்ஆர்எம் பண்ணிருக்கா பார்த்தீங்கன்னா குயின்ஸ் கோட்டில் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து இந்த பிரியாணி நல்லா இருக்கு. இந்த பிரியாணிக்கு அடுத்து அதுக்கடுத்து எதுவும் இல்லை. ஏதாச்சும் ஒன்று சொல்கிறா. நவீன் வாங்கானே. நவீன் வாங்கின பிரியாணியா? சாப்பிட்டு முடிச்சிட்டா. எப்படி இருந்துச்சு பிரியாணி? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? இருக்கிற பிரியாணியில் எந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு? சரி சரி சொல்லு. 4 கடை பிரியாணியில் எந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சு? சுகானா நீ சாப்பிட்டது. சுகானா நல்லா இருந்துச்சா? நவீன் பரவாயில்ல. நான் மூஞ்சி கேட்டுறேன்டா. இல்லை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் மூஞ்சி யாரும் பார்க்க போகிறது இல்லை. நீங்கள் சொல்கிற இதை மட்டும் தான் பார்ப்பாங்க, ரிவ்யூ மட்டும் தான் பார்ப்பாங்க. சொல்லுங்கள். குயின்ஸ் கோட் தான். குயின்ஸ் கோட் தான் பிடிச்சி. உனக்கு குயின்ஸ் கோட்டா? குயின்ஸ் கோட்டை எனக்கு 100 பிரியாணி ரொம்ப பிடிச்சி. இங்கே சாப்பிட்டது எதுவுமே 100 கிடையாது. 100 பிரியாணியா 100 ரூபாய் பிரியாணின்றாடா. 100 ரூபா பிரியாணியா? எனக்கு வந்து எல்லாமே எனக்கு வந்து எப்போதுமே வந்து குயின்ஸ் கோட் பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி அந்தளவு நல்லா இல்லை. சுகானா நல்லா இருந்துச்சு. சுகானா பிரியாணி நல்லா இருந்துச்சு. அது இன்னைக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதாக இல்லை, குழன்னு இருந்துச்சு. ஃப்ளேவராக வந்து குயின்ஸ் கோட் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நல்லா இல்லை. சுகானா பிரியாணி நல்லா இருந்துச்சு. இந்த பிரியாணி ஒரு ஆவரேஜ் தான். கிளாசிக்கும் ஆவரேஜ் தான். நீ வாங்கினது ஆவரேஜ் தான். முட்டியா? முட்டி அதுவும் ஆவரேஜ் தான். சாப்பிட்டு முடிச்சிட்டான் நவீன். ஜலீல் நான் சொல்கிற குயின்ஸ் கோட்டை தான். சபரி நான் சொல்கிற குயின்ஸ் கோட் தான். குயின்ஸ் கோட். சரி, சுகானா குயின்ஸ் கோட் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. சுகானா பிரியாணி ஹவுஸ் அந்தரே இருக்கு. காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்கப்பா. இவ்வளோ மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு நான் வீடியோ எடுத்தா எப்படிடா? இப்படி தான். சரி, எவ்வளோ சொல்லுங்க எடுத்துக்கிறீ. நாங்கள் கிளம்புறோம். சபரி கிளம்புறோம். பை பாய். ஐஸ்கிரீம் வேணாம், இன்னொரு நாள் ஐஸ்கிரீம். இன்னைக்கு வந்து ஜூஸ். பிரியாணி சாப்பிட்டதுக்கு வந்து ஃபுல்லாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இல்லை ஜூஸ் குடிக்கலாம். அமுல் ஜூஸ் குடிக்கலாம். அமுல் ஜூஸா? சரி, இப்போ சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ ஜூஸ் குடிக்க போகிறோம். சாப்பிட்டு ஜெரிமானம் வாங்குறதுக்காண்டி இப்போ எந்த கடைக்கு ஜூஸ் குடிக்க போகிறோம்னா ஷாஜா தான் போகிறோம். பிரியாணி சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதுக்கடுத்த வீடியோ வந்து பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் கண்டினியூ ஆகும். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே காலேஜ் கேம்பஸ் அப்படியே சுற்றி காமிக்கிற மாதிரி அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். டாட்டா பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.